ஆப்கே அதாலத்தில் ரைட்டர் மற்றும் பொலிட்டீஷியன் சசி தரூர் மேலுள்ள குற்றச்சாட்டு, இவருக்கும் இவர் பார்ட்டியில் உள்ள கொள்கைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதாம். சசி, ஃபாரின் பாலிசின்னு வரும்போது ஒன்னு நீங்க இருக்கீங்க, லண்டனுக்கு போய் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தீங்க, அங்க அவங்க முகத்தை அவங்களுக்கு தெளிவா காட்டினீங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா இங்க ராகுல் காந்தி லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கு போகும்போது இந்தியால டெமோக்ரஸி போயிடுச்சுன்னு சொல்றாரு. நீங்க வந்துதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அங்க போய் கெஞ்சறாரு. இல்ல இல்ல இல்ல, அவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. இதை கேட்டுட்டு நீங்க எல்லாருமே கை தட்டினீங்க. ஆனா உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு தவறான தகவல். ராகுல் காந்தி அங்க வேற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இங்க டெமோக்ரஸியில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, ஆனா அதை சால்வ் பண்ணக்கூடிய பொறுப்பு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்களதுன்னு சொல்லல, ஆனா அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இந்தியன் டெமோக்ரஸி இருக்க, இது உலக மக்களுக்கே நல்லது. அதாவது இந்தியா டெமோக்ராட்டிக்கை கடைபிடிச்சா ரொம்ப நல்லதுதான். நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லல, நீங்க அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்ங்கறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, how would you react if democracy suddenly disappeared in Europe? You will be shocked, you will say, oh my God, and that's a massive blow to democracy. And he says that has happened already. That is not something which is going to happen in future. And with that regard, Europe shocks me that there is no reaction. ரியாக்ஷன் அப்படின்னா அவர் சொல்றாரு, இங்க டெமோக்ரஸி செத்துக்கிட்டு வருதான், ஆனா யூரோப்ல யாரும் ரியாக்ட் பண்ணல. பேசுறத பத்தி அவர் சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இந்தியன் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, நான் எல்லா எலெக்ஷன்ஸையுமே நான் அப்சல்யூட்லி ஃப்ரீ அண்ட் ஃபேர்னு நினைக்கிறேன். எலெக்டட் டெமோக்ரஸி இங்கே இருக்கு. ஆனால் 2 எலெக்ஷனுக்கும் நடுவில் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, இதில் தான் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நாம கவனிச்சாகணும். ஆனா இந்த கம்ப்ளைண்ட் நீங்க யூரோப்ல போய் சொன்னதில்லை, அமெரிக்காவுக்கு போய் சொன்னதில்லை. அது கரெக்டு தான். நான் சில வருஷமாகவே இதை சொல்லிட்டு வர்றேன். அதாவது இது ஒன்றும் காங்கிரஸ் ஃபாரின் பாலிசியோ இல்லை பிஜேபி ஃபாரின் பாலிசியோ இல்லை, இது இந்தியன் ஃபாரின் பாலிசி அண்ட் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால் நான் எப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்தனோ அப்போல்லாம் இதே ஸ்பிரிட்டில் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இதில் நம்மோட அரசியல் கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் அது நம்ம நாட்டு எல்லையோடு நின்று போயிடணும். வெளியில் போய் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஆனால் இதில் இன்னொரு உண்மையும் இருக்குது. இதை முதல்ல உடைச்சது பிஜேபி மோடி சார் தான். மோடிஜி தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு எங்கள் நாட்டில் பாருங்கள், அங்கே எதுவுமே சரியில்லை, 60 வருஷமாக நீங்களே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் நாட்டை ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க, நான் ஒரு இந்தியன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறேன், இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. மோடி சார் தான் முதல்ல பேசியிருக்காரு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு பிஎம்மும் வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட அரசியலை, அதாவது இந்திய அரசியலை வெளிநாட்டில் போய் பேசக்கூடாது. அதை மோடி சார் முதல்ல பண்ணீங்க. சொல்றீங்க எஸ் ஜெய்சங்கரை ஃபாரின் மினிஸ்டரா ஆக்கினது நல்ல விஷயம். ஆமா, ஒரு ஸ்பெஷலிஸ்டா டிப்ளமேட்டா ஆக்கியிருக்காங்க. கரெக்டுங்க. நீங்க பவன் வர்மா கூட அதை பண்ணலாம். ஏன்னா நாங்கள் விரும்புறதே இதை தான். அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு, வெளிநாட்டிலெல்லாம் நல்லா பேசுவார், அவர் விஷயங்களை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறவர். இந்த மாதிரியான ஆட்களை தான் பொறுப்புல நம்ம வைக்கணும். ராகுல் காந்தி சொல்றாரு சைனாவை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதா, சைனாவோட த்ரெட்டை புரிஞ்சுக்கலையா. சைனா விஷயத்துல நம்ம எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க நம்முடைய எல்லை இருக்க அது வரையறுக்கப்படாத ஒரு எல்லையா இருக்கு. 2 நாட்டுக்கும் இடையில எந்த ஒரு லைனும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ் இருக்குது, 2 சைடும் பேட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம பேட்ரோல் சண்டே போனாங்கன்னா அவங்க பேட்ரோல் மண்டே வருவாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் நம்மோட உரிமையை நிலைநாட்டினா அவங்க அவங்களோட உரிமையை நிலைநாட்டுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி பேட்ரோலிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 26 இடங்கள்ல இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியால் போகவே முடியாது. ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நல்லா ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அதாவது அவங்களோட பேஸ் ஸ்டேஷன் கூட அதை சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இது விஷயமா தான் காங்கிரஸ்காரங்க அவங்க மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் பதில் தான் கிடைக்கவே இல்லை. இதில் பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காரு, சைனா இந்தியாவோட எந்த இடத்தையும் பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அது இந்தியன் டெரிட்டரியா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்தியன் ஆர்மி எந்த எல்லை வரைக்கும் போக முடியுமோ அந்த இடத்த எதுக்கு சைனா கிட்ட கொடுத்தீங்க? நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருக்கேன். அவங்க சொல்றாங்க ராகுல் காந்திக்கு சைனாவுடைய புரிதல்,
சைனீஸ் அம்பாசிடர் கூட ஒத்து போகுதா? இதெல்லாம் எனக்கு அவங்க தெரியாது. ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட தான் நமக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் பல பேரை சந்திக்கிறாரு, அவங்களோட எண்ணத்தை எல்லாம் கேட்டுட்டு தான் அவரு பேசுறாரு. இதெல்லாம் ஒரு அனாவசியமான என்ன குற்றச்சாட்டு. தெரிய வருதுன்னா, ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் நம்ம பிஎம் பார்த்து பாஸ்னு கூப்பிடுறாரு. அமெரிக்கன் பிரசிடென்ட் நம்ம பிஎம்மோட ஆட்டோகிராஃப கேட்கிறாரு. இந்த பாருங்க, மோடிஜி அவரே சொல்லியிருக்காரு, இது பர்சனல் மரியாதை கிடையாது, இது இந்தியாவோட மரியாதை. இந்தியாவோட பிஎம் அங்க போகும்போது இந்தியா வந்து ஒரு மகத்துவமான கண்ட்ரி. பிஎம்முக்கு கிடைக்கிற மரியாதையை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம பிஎம் அங்க போகும்போது அவருக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. பிஎம்ஜியோட பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் காலில் விழுற விஷயத்தை எல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். காலில் விழுற விஷயத்தை எல்லாம் நான் இப்பதான் பார்க்குறேன். ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். பிரசிடென்ட் பராக் ஒபாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கிற காலத்தில் எந்த ஒரு நாட்டு தலைவர் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன பதில் மன்மோகன் சிங். இப்படியும் டாக்டர் மன்மோகன் சிங்க்கு ஊர்வலத்தில் எல்லா இடத்துலையுமே நல்ல மரியாதை இருக்கு. நேரு சாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோயஸ் கிரைசிஸில் அவர் இன்வால்வ் ஆகி அந்த சோயஸ் கிரைசிஸையே அவர் முடிச்சு வச்சாரு. ஆட பாகிஸ்தான்காரங்க அவரை பற்றி கவிதை எழுதுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாரத நாட்டை வந்து வழி நடத்துறது ஒரு பெரிய பொறுப்பான விஷயம். நம்ம நாட்டோட பேரில் நம்ம பிஎம் ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னா நாம் எல்லாரும் சந்தோஷப்படணும்.